ಎಂದು ಪಾದದೆಲಿಚ್ಚೋ മരുവിൽ മക്കൾക്കു മന്ന പൊലിച്ചു എരിവെയിലിൽ മേഘത്തണലായി ഇരുളിൽ സ്നേഹനാളമായി സീനായ് മാമലമുകൾ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി സിംഗടലിൽ നീ എന്തു പാദതെളിച്ചു മരുവിൽ മക്കൾക്ക് മന്ന പൊലിച്ചു എരിവെയിലിൽ മേഘത്തണലായി ഇരുളിൽ സ്നേഹനാളമായി സീനായ് മാമലമുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി അപ്പാ പിതാവേ ദൈവമേ അവിടുത്തെ രാജ്യം വരണമേ അങ്ങയെ തിരുഹിതം ഭൂമിയിൽ എണിന്തും നിറവേറിടേണമേ അപ്പാ പിതാവേ ദൈവമേ അവിടുത്തെ രാജ്യം വരണമേ അങ്ങയെ തിരുഹിതം ഭൂമിയിൽ എണെന്തും നിറവേറിടേണമേ ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴും ഏക ദൈവം സത്യജീവ മാർഗമാനു ദൈവം മാത്യനായി ഭൂമിയിൽ வாழ்ந்த സ്നേഹ ദൈവം നിത്യജീവനിക്കെടുത്ത ദൈവം അപ്പാ പിതാവേ ദൈവമേ അവിടുത്തെ രാജ്യം വരണമേ അങ്ങയെ തിരുഹിതം ഭൂമിയിൽ എണിന്തും നിറവേറിടേണമേ ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴും ഏക ദൈവം സത്യജീവ മാർഗമാനു ദൈവം സത്യജീവ മാർഗമാനു ദൈവം സത്യജീവ മാർഗമാനു ദൈവം. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்ற இந்த நாளை தந்தபடினாலே தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்கள் யாவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்துள்ளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். இங்கு பார்க்கிறோம், வீட்டை குறித்து தாவீதுக்கு அழகாய் ஆவியானவர் தெளிவாய் புரிய வைத்திருக்கிற ஒரு வார்த்தை. How should be our house in the all the days or daily in our daily life. Our house should be how in front of the Lord in all the days. That's what our topic today. So number 1, our house should be a prayer house for all the people. It means ஜப வீடாக நம்ம வீடு இருக்கணும். ஏசாயா 56:7 என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு எனப்படுவதாக. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? கண்டிஷன் சப்ளை. we need to pray, we need to pray, we need to keep on praying. That's number 1 step. Our house will be blessed house for all the people and for us also in the same time. So number 2, we need to claim and confess the God's promise and pray. சாதாரணமாக ப்ரேயர் பண்ணுறது ஓகே, பட் நம்ம என்ன பண்ணணும்? வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வருடத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அல்லது வாக்குத்தத்தங்களெல்லாம் ஒரு பேக்காக நமக்கு 2 கொரிந்தியர் 1:20 படியாக கர்த்தர் ஆமென்றும் ஆமென் என்றும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அடங்கியிருக்கிறதே, அந்த வாக்குத்தத்தங்களை we need to confess by our tongue and pray. Then அதாவது எப்படின்னா, சொன்னீரே நீர் என்னை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வர பண்ணுவேன் சொன்னீரே, என் இரும்பு தாழ்பால்களை உடைத்து வெண்கல கதவுகளை முறித்து அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் உள்ள புதையல்களையும் கொடுப்பேன் சொன்னீரே.
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி நாம் we need to confess all the God's promises and claim those verses with the Lord, and then the third point will be we will be the inheritance of all the God's promises in the days to come. That's a reality of the prayer. ஸோ நம்மளுடைய ஒரு ஜெபத்துடைய ஒரு முக்கியத்துவம், ஜெபத்துடைய ஒரு உண்மைத்தன்மை என்னென்று பார்ப்போமானால், நாம் வீடு ஜெப வீடாய் நாம் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பர் 2, நம்முடைய ஜெபத்திலே வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து அதை நாம் உரிமை பாராட்டி ஜெபிக்க வேண்டும். நம்பர் 3, நம்ம 3வது அந்த வாக்குத்தத்தத்தின்படியாகவே நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ளக்கூடிய சுதந்திர வழியாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வாக்குத்தத்தத்தின்படியாக நம்முடைய வீட்டை எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக வைத்துக்கொள்ள, தேவ பிரசன்னத்துக்குள்ளாக இடைவிடாமல் ஜெபிக்க, ஆவியிலே அனலாக இருந்து ஜெபிக்க, துதித்து ஜெபிக்க, உபவாசித்து ஜெபிக்க, ஆவியிலே நாம் ஜெபிக்க தொடர்ந்து கர்த்தர் கிருபை தருவாராக. தொடர்ந்து நம்முடைய வீடு, அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் அந்த வீட்டிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். கர்த்தருடைய ரகசிய செயல் அந்த வீட்டிலே இருக்கும். ஆகவே நாம் முன்னிருந்த நிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை கர்த்தர் மல்டிபிள் டைம்ஸ் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.